வெல்கம் டு போனாஸ் கிச்சன். நம்முடைய போனாஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி சண்டே மார்னிங் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டால் பார்லி கஞ்சி தான் வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதோட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஐட்டங்கள்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எடுக்க போகிறோம். நல்ல வெயிட் லாஸ் ஆகும், உடல் கழிவுகள்லாம் வெளியேறும். இந்த ரெசிபி வந்து வாரத்தில் 2 நாளாவது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூடவே அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து பீர்க்கங்காய் துவையலும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம பீர்க்கங்காய் துவையல் மட்டும் இல்லை, நம்ம எந்த துவையல் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பீர்க்கங்காய் துவையல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, நான் இந்த கஞ்சி செய்யும்போது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நான் பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். நான் பச்சை பயிரை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வாசனை வரும்படியாக வறுத்துக்கலாம். நம்ம பச்சை பயிர் மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம காராமணி கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை காராமணி சேர்த்துக்கலாம், சிகப்பு காராமணி சேர்த்துக்கலாம். இப்போ வாசனை வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிரை நான் கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்லி வந்து ஊற வச்சுருக்கேன், 1 hour ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ இது வந்து தண்ணி இருத்துட்டு நான் ஜாரில் போட்டு நான் இது கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கிறேன். நான் ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கிறேன். நான் உடைக்காமல் போட்டு வேக வச்சோம்னா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி வைக்கும்போது திரும்ப நம்ம அதை எடுத்து அரைக்கணும். அதுக்கு பேசாமல் முன்னாடியே நம்ம ஊற வச்சு ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு போட்டோம்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரத்தில் கஞ்சி வெந்துடும். கஞ்சியும் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நான் வந்து ஜாரில் போட்டிருக்கேன். இது வந்து நான் பார்லி 1 hour ஊற வச்சேன். கழுவிட்டு ஊற வைக்கணும் 1 hour. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி குருணையாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து குக்கருக்குள்ளே வைக்க போகிற பாத்திரத்தில் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் பாத்திரம் வைக்காமல் குக்கர்லேயே டைரெக்டாக பண்ணுறதுனா கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ எல்லாத்தையும் வலித்து பாத்திரத்தில் போட்டுட்டாச்சு. இப்போ நான் வந்து பச்சை பயிரை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை பயிரை வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுக்காமல் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குளன்னு இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும் கஞ்சி. இப்போ நான் வந்து கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஒரு 8 hours ஊற வச்ச கொண்டக்கடலை. இதுக்கு பதிலாக நீங்கள் காராமணி சேர்த்துக்கலாம், வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம குக்கரில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்குவோம். இப்போ குக்கருக்குள்ளே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து லிட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ நான் இதை வந்து பக்கத்து பர்னருக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வதக்கிக்க போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக மிளகா, புளி, வெங்காயம், உளுந்தம்பருப்பு, பீர்க்கங்காய் தோல், கொஞ்சோண்டு பெருங்காயம், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு 1 tablespoon எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் மிளகாய், பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கான மிளகாய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நான் 1 tablespoon போட்டிருக்கிறேன். நல்லா செவக்க வறுக்கணும். உளுந்தம்பருப்பு நல்லா வாசனை வந்தால் துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் சின்ன வெங்காயம் வந்து இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிது. அதனால் இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும்போது ரொம்ப நல்லது. தினசரி கூட 2 சின்ன வெங்காயம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தால் கூட ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் சின்ன வெங்காயம் வந்து மலிவாக கிடைக்கும்போது நம்ம சின்ன வெங்காயத்தை சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இப்போ நான் பீர்க்கங்காய் சாம்பாருக்காக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த தோலை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு அதை வச்சு நான் இப்போ துவையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை தோலை கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 tablespoon தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு இதில் வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கும் ரொம்ப வதக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சம் 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சோம்னா துவையல் ரெடி ஆகிடும் நமக்கு.
இந்த கஞ்சிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த துவையல் மட்டும் இல்லை, சுண்டக்காய் துவையல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். வேறு எந்த துவையல் வேணாலும் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கஞ்சிக்கு காய் வதக்கி வேக வைக்க போகிறேன். அதுக்கு நான் சட்டி வந்து அடுப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் அதை போட்டுக்க வேண்டியதுதான். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ போட்டுக்கிறேன். லைட்டாக வதங்கட்டும் சின்ன வெங்காயம். இப்போ ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம கேப்சிகம் கூட போட்டுக்கலாம், கோஸ் கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக இதுக்கு காய் வேகிறதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கஞ்சி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மூடி போட்டு வேக வைக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வெந்துருச்சான்னு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கஞ்சி எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா குழைவாக வெந்திருக்குது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு குழைவாக பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதில் சேர்த்துக்குங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கஞ்சி வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி கலந்துக்கிறோம். தண்ணி வந்து சுடு தண்ணி தான் கலக்கணும், பச்சை தண்ணியை கலக்கக்கூடாது. சுடு தண்ணி நான் பக்கத்தில் கொதிக்க வச்சு நான் ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து கலந்துக்கிட்டேன் நான். இந்த கஞ்சி வந்து ஆற கெட்டியாகிடும், அதனால் அப்பப்போ கொஞ்சம் சுடு தண்ணி கலந்துக்கிட்டால் நல்லது. இப்போ நான் வந்து மக்காச்சோளம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், இப்போ அதை எடுத்து இதை கலந்துக்கிறேன் நான். இது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு கலந்துக்கலாம். இது இவ்வளோதான் அளவெல்லாம் கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் இதை கலந்துக்கலாம். இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூப்பராக ஒரு பார்லி கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டைக்கடலை, கேரட்டு, பீன்ஸு, இதில் வந்து நம்ம கேப்சிகம் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சியை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் நைட்டு டின்னருக்கு எடுக்கும், இப்போ மத்தியானம் வந்து ஹெவியாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு 2 டம்ளர் குடித்தா கூட போதும். மத்தியானம் நல்லா பசி எடுக்கும், நீங்கள் நல்லா நான்வெஜ் நல்லா அந்த மீல்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நைட்டுக்கு இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். நைட்டுக்கு எடுத்துக்கும் போது இந்த கொண்டைக்கடலையோ அல்லது பச்சை பயிரோ போடாமல் வெறும் பார்லியை மட்டும் வேக வச்சு அதில் வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வயிற்றுக்கு நல்ல ஈஸியாக ஜீரணம் ஆகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா
சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.